இது மனிதனுடைய மனதிலே தோன்றின ஆலோசனை அல்ல, இது தேவனிடத்திலிருந்து வந்த ஆலோசனை. தேவன் சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆதாமுடைய காலத்துக்கு பிறகு பிரத்யட்சமாக தேவன் அவரோடு வாசம் பண்ண விட்டால் அப்போ சந்திச்சுட்டு போனார், பேசினாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்பினாரு. ஆனாலும் தேவனுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு வாஞ்சை, என் ஜனத்தின் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன். அப்ப தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆராதனை ஸ்தலமாக, ஒரு ஆசரிப்பு கூடாரமாக, ஒரு வாசஸ்தலமாக நாம் மாற வேண்டும். நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். அந்த தேவாலயம் சாலமோன் கட்டின தேவாலயம் அளவுக்கு அவ்வளவு மகிமை பொருந்தினதாக இருக்கவில்லை. ஆனால் அந்த தேவாலயத்தில் தான் இயேசு வந்தார். சாலமோனுடைய தேவாலயத்தை காட்டிலும் செருபாபேலுடைய தேவாலயத்தினுடைய மகிமை முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் மகிமை பொருந்தினதா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிமை வெள்ளியிலும் அல்ல, பொன்னிலும் அல்ல. இந்த செருபாபேல் கட்டின தேவாலயத்திலே தான் இயேசு வந்தார். செருபாபேல் கட்டின தேவாலயம் மகிமை பொருந்தினதா இருந்தது. அந்த மகிமை வெள்ளியினாலும் பொன்னினாலும் உள்ள மகிமை அல்ல. அந்த தேவாலயத்திலே தான் இயேசு கிறிஸ்து எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர் இந்த தேவாலயத்துக்கு வந்தார். தீட்டுராயன் அந்த தேவாலயத்தை ஒரு காலகட்டத்திலே ஏரோது ராஜா இன்னும் புதுப்பித்து விரிவாக்கினார். ஏரோது ராஜா அந்த தேவாலயத்தை புதுப்பித்து விரிவாக்கி, தீட்டுராயனுடைய நாட்களிலே அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய வேத பண்டிதர் இந்த கேள்வி என்னிடத்திலே கேட்டு, தேவனுடைய பரலோகத்தின் மாதிரியின்படியே கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் இல்லாமல் போயிற்று, சாலமோன் கட்டின தேவாலயம் இல்லாமல் போயிற்று, செருபாபேல் கட்டி ஏரோது விரிவுபடுத்தின தேவாலயம் இல்லாமல் போயிற்று. ஆனால் சவங்களை அடக்கம் பண்ணும்படி, பிணங்களை அடக்கம் பண்ணும்படி கட்டப்பட்ட பிரமிடு 3000 ஆண்டுகளாக நிற்கிறதே என்று சொன்னார். அந்த கேள்வி அவர் கேட்டதே எனக்கு வேடிக்கையாக இருந்தது. வரைய நாட்களில் அந்த கேள்விக்குரிய பதிலை இந்த வேத பாடத்தில் நான் படிக்கிறேன். அவ்வளவு விலையேற பெற்ற அந்த ஆசரிப்பு கூடாரம் இந்த பூமியிலே நிலை நிற்கவில்லை. அதற்கு பதிலாக சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டினார். அந்த தேவாலயமும் நிலை நிற்கவில்லை. செருபாபேல் கட்டின தேவாலயமும் நிலை நிற்கவில்லை. அப்படியானால் இந்த டேபர்நாக்கிளை பற்றி நாம் ஏன் படிக்க வேண்டும்? பிரியமானவர்களே, இந்த டேபர்நாக்கிள், இந்த ஆசரிப்பு கூடாரம் மகிமையான தேவ ரகசியத்துக்கு அடையாளமாக இருக்கு. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நாம் தெளிவாக விளங்கி கொண்டால் தேவத்துவத்தினுடைய ரகசியங்களை நாம் முழுமையாக அறிந்து கொண்டு விளங்கி கொள்ள முடியும். இன்றைக்கு முன்னுரையாக இதை குறித்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை
நான் சொல்லுகிற காரியங்கள் புதியவைகளாக இல்லாமல் இருக்கலாம், ஏற்கனவே இவைகளை நாம் படித்திருக்கலாம். ஆனாலும் முன்னுரை அவசியம் என்பதனாலே அவைகளை நாம் பார்த்து கடந்து போவோம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே இந்த தேவாலயத்தை பற்றி, மன்னிக்கவும், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி முதலாக பார்க்க வாசியுங்கள். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. தேவன் மத்தியிலே வாசம் பண்ண அவருக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்றல்ல, நாம் ஆராதிக்கிறதற்கு, நம் தொழுகை செய்கிறதற்கு ஒரு தேவாலயம் வேண்டும் என்பதற்காக அல்ல. இது மனிதனுடைய மனதிலே தோன்றின ஆலோசனை அல்ல, இந்த தேவனிடத்திலிருந்து வந்த ஆலோசனை. தேவன் சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அந்த வாசஸ்தலத்தை எப்படி உண்டாக்க வேண்டுமான் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் நான் உனக்கு காண்பிக்கிற எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் நான் வாசம் பண்ணுக விரும்புகிற அந்த ஸ்தலத்தை உங்க விருப்பத்தின்படி செய்ய வேண்டாம். நான் வாசம் பண்ண விரும்புகிற அந்த ஸ்தலத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிற மாதிரியின்படியே செய்வீர்களாக. அந்த ஸ்தலத்திலே தான் நான் வாசம் பண்ண முடியும். அதற்கு ஒரு மாதிரியை காண்பித்து அந்த மாதிரியின்படியே அந்த வாசஸ்தலத்தை உருவாக்கும்படியாக மோசேக்கு தேவன் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுக்கு அவர் வாசம் பண்ணுகிறதுக்கு இப்படி ஒரு வாசஸ்தலம் தேவையில்லை. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, தேவாலயம் இருந்தது. இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரமும் இல்லை, தேவாலயமும் இல்லை. நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணவர். நாம் தான் கோயில். இன்றைக்கெல்லாம் சில தவறான சில சொற்றொடர்களை உபயோகிக்கிறார். ஆலய பிரதிஷ்டை, நாங்கள் ஆலயம் கட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை அந்த பில்டிங் கொஞ்சம் பெரிதாக இருந்து அதில் ஏர் கண்டிஷன்லாம் பண்ணி இருந்தால் பேராலயம் என்றே அழைக்கிறார், கெதீட்ரல் என்று போடுகிறார். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்து ஆலயம் கட்டுங்கள் என்று சொல்லவில்லை, ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்றுதான் சொன்னார். இன்றைக்கு ஆலய பிரதிஷ்டை என்று சொல்லுகிற வார்த்தையெல்லாம் மிக தவறானது. கிறிஸ்தவர்களுக்கு ஆலயம் கிடையாது. அதனால்தான் இன்றைக்கு பிரமிடு நிற்கிறது, ஆசரிப்பு கூடாரம் நிற்கவில்லை. அதனால்தான் சாலமோன் கட்டின தேவாலயம் நிற்கவில்லை, சவத்தை அடக்கம் பண்ண கட்டின பிரமிடு நிற்கிறது. இயேசு சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடித்து போடுங்க. அது தேவனுடைய ஆலயம் அல்ல. புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவாலயம் கிடையாது, நாம் தான் தேவனுடைய ஆலயம். யாராவது ஒரு ஆராதனை ஸ்தலத்தை இல்லாவிட்டால் ஒரு ஆராதிப்பதற்காக கூடி வருவதற்காக வைத்திருக்கிற ஜப வீட்டை தேவாலயம் என்று சொன்னால் அன்போடு கூட அவர்களை திருப்புங்க. கூடுமானால் அவர்கள் சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டிலே தேவாலயம் கிடையாது, நாங்கள் ஆலயம் கட்டுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் ஆலயத்தை கட்ட சொல்லவில்லை, ஆலயத்தை இடிக்கத்தான் சொன்னார் என்று சொல்ல. எங்கேயாவது பவுல் ஆலயம் கட்டினாரா, பேதுரு ஆலயம் கட்டினாரா, யோவான் யாக்கோபு ஆலயம் கட்டினார்களா? மிக தவறான ஒரு பாதையை நோக்கி சபை போய்கொண்டிருக்கு. அன்றைக்கு ஒரு அருமையான பழைய பாட்டு ஒன்று, மைக் தீப்ஸ், இந்த பாடலை ஜிம் லூயிஸ் கூட பாடுகிறார். அந்த பாடலில் அவர் சொல்லுவார், என்னுடைய ஆலயத்திற்கு கூரை இந்த வானம் தான், என்னுடைய ஆலயத்துக்கு இருக்கிற விளக்குகள் எல்லாம் இந்த நட்சத்திரங்கள் தான் என்று பாடு. தேவன் கையினால் கட்டின ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறது. பிரியமானவர்களே, கோயில் என்று சொன்னால் தலைவன் இருக்கிற இடம். கோ என்றால் தலைவன், அரண்மனை, இல் என்றால் இல்லம்.
கோயில் என்றால் தலைவன் இருக்கிற இடம், இல்லாவிட்டால் தேவன் இருக்கிற இடம். கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்பட்ட ஒரு இடத்தை கோயில் என்று சொல்லக்கூடாது. சில வேளைகளிலே கிறிஸ்தவர்கள் தவறை செய்கிற கோயிலுக்கு போகிறோம் என்று சொல்லுங்கள். நீங்க தான் கோயில், உங்க குடும்பம் தான் கோயில், சபைதான் கோயில். நாம் கோயிலுக்கு போக முடியாது, நாமே கோயிலாக இருக்க வேண்டும். அதனால்தான் பிரியமானவர்களே, சபத்தை அடக்கம் பண்ணின பிரமையில் இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரம் இன்றைக்கு இல்லை. நாம் தான் அந்த ஆசரிப்பு கூடாரம், நாம் தான் அந்த ஆலயம், நாம் தான் அந்த சிற்றாலயம், நாம் தான் அந்த பேராலயம். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்ப தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆசரிப்பு கூடாரம், ஒரு ஆராதனை ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும், அந்த மாதிரி எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனித்தால் அப்படியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். அப்படியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். வருகிற நாட்களிலே இவைகளை தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாம் படிக்கும்போது இயேசுவை பற்றி படிக்கிறோம், நம்மை பற்றி படிக்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு பொருளிலேயும் இயேசுவை காண்கிறோம், நம்மை காண்கிறோம். இரண்டு விதமாக நாம் பிரித்து படிக்க போகிறோம். இன்றைக்கு முதலாவது முன்னுரையில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு விவரணத்தை, டிஸ்கிரிப்ஷனை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரம் என்பது ஒரு சின்ன சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு பெரிய வளாகத்துல, காம்பவுண்ட்ல, ஒரு பிரகாரத்துக்குள்ள நம்முடைய ஜப வீடு இருக்கு. இந்த காம்பவுண்டுக்குள்ள நம்முடைய ஜப வீடு இருக்கு. நம்முடைய ஜப வீட்டை காட்டிலும் ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன். நம்முடைய ஜப வீடு கிட்டத்தட்ட 70 அடி நீட்டம், 44 அடி அகலம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதோட சிறுசு, 45 அடி நீட்டம், 15 அடி அகலம். இந்த ஸ்டேஜ் அகலம்னா அதை விட கூட அகலம் கொஞ்சம் குறைவா, 45 அடி நீட்டம், 15 அடி அகலம். உயரம் ஏறத்தாழ இதே உயரம், 15 அடி உயரம். இந்த ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆசரிப்பு கூடாரம் என்று அழைக்கப்படுது. ஒரு பிரமாண்டமான மாளிகை, ரொம்ப சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். 45 feet long, 15 feet wide, 15 feet high, a cubical structure. ஒரு கன செவ்வக வடிவத்தில் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை தான் நாம் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லுவோம். அதனுடைய வரைபடத்தை உங்களுக்கு நான் சிம்பிளாக நீங்க மனதிலே நினை வைத்துக் கொள்ளுகிற வகையிலே நான் தருகிறேன். பிரியமானவர்களே, அந்த பிரகாரம், அந்த காம்பவுண்ட், இப்போ நம்முடைய காம்பவுண்ட் 200 அடி நீட்டம். நம்முடைய காம்பவுண்டை விட கொஞ்சம் நீட்டம் குறையும், 150 அடி நீளம். 150 அடி நீளம் உள்ள ஒரு கிரவுண்ட், ஒரு பிரகாரம். அதனுடைய அகலம் 75 அடி. அகலம் நம்முடைய அகலத்தோட கொஞ்சம் கூட. நம்முடைய அகலம் 50 அடி, 200க்கு 50. இது 150க்கு 75. இந்த அளவுகளிலெல்லாம் பொருள் இருக்கிறதா என்றால் பொருள் இருக்கிறது. வருகிற நாட்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வது போல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். இப்போது வெறும் விவரணத்தை தான் தரும். எப்படி இந்த 200க்கு 50 அடி உள்ள இந்த வளாகத்திலே நம்முடைய ஜப வீடு உள்ளே அமைந்திருக்கிறதோ அதே போல இந்த வளாகத்துக்குள்ளே அந்த ஆசரிப்பு கூடாரம் அமைந்திருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் அமைந்திருக்கு. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நீளம் 45 அடி. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அகலம் 15 அடி. ஒரு ஸ்ட்ரக்சர்.
இப்போ இந்த ஜெப வீட்டு பார்த்தீங்கன்னா ஜெப வீட்டுக்குள்ள 2 மேஜர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. நீங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிற இடம் ஒரு இடம் இருக்கு. இங்கே ஆராதனை நடத்துகிறவர்கள், செய்தி கொடுக்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு மேடை இருக்கு. இந்த 2க்கும் நம்ம ஹைட்டை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருக்கோம். இந்த ஒரே இடத்த 70க்கு 45 இந்த இடத்தை 2ஆக பிரித்திருக்கோம். நீங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிற ஒரு இடம், நாம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடம் ஊழியம் செய்கிறதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட மேடை. நம்முடைய வீடுகளில் கூட ஒரு சின்ன பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹாலில் ஒரு ஸ்க்ரீன் போட்டு டைனிங்காக, பெட்ரூமாக அந்த ஹாலை நம்ம 2ஆக 3ஆக எல்லாம் பிரிப்பது. அதே போல் இந்த ஸ்ட்ரக்சரை 15 அடி நீட்டத்திலே இந்த ஹாலை 2ஆய் பிரித்தார்கள். அது ஒரு பெரிய கர்டன், 15 அடி உயரத்துக்கும் ஒரு கர்டன் போட்டு, இப்போ நம்ம ஹைட்டை வச்சு பிரிச்சிருக்கிறோம். அவங்க ஹைட்டை வச்சு பிரிக்காம 15 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய கர்டன் போட்டு அதை பிரித்தார்கள். இப்போ அதை பார்க்கும்போது 15க்கு 15 ஒரு ரூம், 30க்கு 15 இன்னொரு ரூம், 2 ரூமா பிரிச்சிட்டாங்க. பிரியமானதுல 150ல் பாதி 75, இங்கே 30ல் பாதி 15, அந்த சின்ன அறை 15க்கு 15. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அதனுடைய அகலம் 15, அதனுடைய நீளம் 15, அதனுடைய உயரமும் 15. 15 by 15 by 50. நம்ம ஒரு விளங்குறதுக்காக 15 ஃபீட்னு சொல்றோம். நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது முழத்திலே சொல்லியிருப்பார். வேண்டுமானால் அதையும் குறித்து கொள்ளுங்க. பக்கத்தில் அதனுடைய நீளம் 100 முழம், அதனுடைய அகலம் 50 முழம். அந்த உள்ள இருக்கிற அந்த சாங்சுவரி ப்ராப்பர் ஆசரிப்பு கூடாரம், அதனுடைய நீட்டம் 30 முழம், அகலம் 10 முழம். அது 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று 10க்கு 10, இன்னொன்று 20க்கு 10 என்று பிரித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளியே இருக்கிற இந்த காம்பவுண்ட், இப்போ நம்ம காம்பவுண்ட் வாலில் நம்ம அங்கே சின்ன லைப்ரரி இருக்குது, பேப்டிசம் தொட்டி இருக்குது, நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது, அங்கே தான் நம்ம காரு பைக்கெல்லாம் பார்க் பண்ணியிருக்கிறோம், கிச்சன் அங்கே இருக்குது. அந்த இடத்துக்கு வேதத்தில் அவுட்டர் கோர்ட் இல்லாவிட்டால் வெளி பிரகாரம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். அதான் நம்ம பாடல, will enter his gates with thanksgiving and his courts with praises. இதான் கோர்ட். இந்த 30க்கு 15 என்ற அந்த ஹாலுக்கு பேரு, இப்போ நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் என்று வைத்துக் கொள்ளுங்க, அதற்கு பேரு ஹோலி பிளேஸ், இல்லாவிட்டால் பரிசுத்த ஸ்தலம். அதற்கு பெயர் ஹோலி பிளேஸ், இல்லாவிட்டால் பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 15க்கு 15 என்று சொன்னேனே, அந்த ஸ்ட்ரக்சருக்கு பெயர் மகா பரிசுத்த ஸ்தலம், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு மோஸ்ட் ஹோலி பிளேஸ். இதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய ஃப்ளோர் டிசைன், தரை வரை படம். தரை வரை படம். இதனுடைய நீளம், அகலம், அதில் வைக்கப்பட்ட தட்டுமுட்டு ஜாமான்கள், இவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான காரியங்கள். அந்த பிரகாரத்திலே 2 முக்கியமான பொருட்கள் வைக்கப்பட்டது. இவைகளெல்லாம் பின்னாலே விவரமாக படிப்போம். குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு டிராயிங் வரைய முடியுமானா நீங்கள் ரஃபாக வரைந்து கொள்ளுங்க. அப்போ மனதில் நிறுத்தி கொள்ள பிரயோஜனமாக இருக்கும். இந்த அளவுகள் எல்லாம் பின்னால் ஒரு வேலை தேவைப்படும். அளவுகளையும் குறித்து கொள்ளுங்க. இந்த படங்கள் இங்கே அளவுகளின்படி வரைகிறது, விவரத்துக்கு ஏற்றபடி வரைகிறது, not according to the scale. ஓகே. பிரகாரத்தில் 2 முக்கியமான சாதனங்கள் இருக்கு பிரியமானவர்களே. ஒன்று நான் ஆரோவில் காட்டுறேன். இது பலிபீடம்.
வெண்கலத்தினால் ஆகிய ஒரு பலிபீடம் தான் மிருகங்களை பலி செலுத்துவார்கள். இங்கேதான் மிருகங்களை பலி செலுத்துவார்கள். இந்த பிரகாரத்தில் இன்னொரு முக்கியமான பொருள் இருக்கிறது பிரியமானவர்களே, அதான் வெண்கல தொட்டி. இந்த தொட்டியில சுத்தமான ஜலம் இருக்கும். அந்த ஆசாரியர்கள் பலி செலுத்தும் போது அவங்க மேல ரத்தம்லாம் தெளிக்கும், சாம்பல் படும், தூசி படும். அப்பப்போ அவங்க கைகள், கால்கள், முகம் எல்லாம் இந்த தொட்டியிலே கழுவி கொள்வார்கள். ஒரு விசேஷத்த லோகத்தினாலே அந்த தொட்டி செய்யப்படும். அதாவது இப்பதான் நம்ம முகம் பார்க்க கண்ணாடி வைத்திருக்கோம். அன்றைக்கு நல்ல வெல் பாலிஷ் பிராஸ், மிகவும் பாலிஷ் பண்ணப்பட்ட வெண்கலத்திலே தான் அவர்கள் கண்ணாடியாக உபயோகித்தார். அதை கற்பனம் என்று சொல்லுவார்கள். மிரர். மிரர்னா இன்றைக்கு நம்ம வைத்திருக்கிற கண்ணாடியில் இது பிரான்ஸ் மிரர். அந்த மிரரை வைத்துதான் இந்த வெண்கல தொட்டி செய்தது. அந்த வெண்கல தொட்டியில நிறைய பாடங்கள் இருக்கு. அது என்னன்னா, இந்த வெண்கல தொட்டி செய்யறதற்காக அந்த பொருளை கொடுத்த எல்லாரும் ஸ்திரீகள் தான். ஸ்திரீகள் கொடுத்த தர்ப்பணத்தினாலே, ஸ்திரீகள் கொடுத்த கண்ணாடி, அவங்க முகம் பார்க்க வைத்திருந்த கண்ணாடியை கொடுத்தார். அதுலதான் அந்த தொட்டி செய்யப்பட்டது. ஏன் ஸ்திரீகள் கொடுத்த கண்ணாடியிலே அந்த தொட்டி செய்யப்பட்டது? தொடர்ந்து வருகிற நாட்களிலே அதை நாம் பார்க்கலாம். இந்த 2 பொருட்கள் மாத்திரம்தான் இந்த பிரகாரத்திலே இருக்கு. பிரியமானவர்களே, இந்த பிரகாரத்தை சுற்றிலும் ஒரு வேலி அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம செங்கலால் அங்கே வேலி கட்டியிருக்கோம். அவங்க வண்ணாந்தரத்துல இந்த வேலி ஒரு வெள்ளை துணியினாலே இந்த வேலி அமைத்திருந்தார். கிட்டத்தட்ட 7 அடி உயரம். மனிதனுடைய உயரத்தை காட்டிலும் அதிகமான உயரத்திலே வெள்ளை துணியை வைத்து ஏறத்தாழ 4 பக்கமும், கிழக்கு பக்கத்திலே கொஞ்சம் நம்ம கேட் வச்சிருக்கிற மாதிரி கேட்டுக்காக கொஞ்சம் இடம் விட்டு சுற்றி அந்த வெள்ளை துணியினாலே அவர்கள் வேலி அமைத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இப்ப நம்ம ஆசிரியப்பு கூடாரம் ப்ராப்பர் பார்க்கிறோம். இந்த ஆசிரியப்பு கூட நம்ம கொஞ்சம் சுவர் கட்டி இருக்கிறோம். அங்கங்க ஜன்னல்லாம் வச்சிருக்கோம், அங்கே ஜன்னல்லாம் கிடையாது. இந்த 45 அடி நீளத்துக்கும் 2 பக்கமும் 45 அடி நீளத்துக்கு நல்ல சாலிட் சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட பலகைகளை கொண்டு அவங்க வால் அமைத்திருந்தார். அதே போல பின்பக்கம், நம்ம பின்பக்கம் 2 பக்கமும் பின்பக்கமும் சீத்தி மரத்தினாலே செய்யப்பட்ட பலகைகளினாலே அவர்கள் வால் அமைத்திருந்தார்கள். அந்த பலகைகளுடைய 2 பக்கம் உள்ளும் புறமும் பொன்னினாலே மூடியிருந்தார்கள். முன்பக்கம் முழுவதும் ஒரு திரைச்சீலை போட்டு மறைத்திருந்தார். அந்த திரைச்சீலை வழியாகத்தான் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளே போக முடியும். அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளே நான் வரும்போது அங்கே 3 முக்கியமான பொருட்கள் இருந்தன. அந்த ஹோலி பிளேஸ்ல, பரிசுத்த ஸ்தலத்துல. இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்கிறது சமூகத்து அப்பம் வைக்கிற மேஜை. சமூகத்து அப்பம் வைக்கிற மேஜை. சமூகத்து அப்பம்னா வேற ஒன்று, டெய்லி 12 அப்பம் செய்து ஃப்ரெஷ்ஷா இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயில பிசைஞ்சு மெல்லிய மாவினால், நன்றாக சலித்த மெல்லிய மாவினால், பழைய அப்பம் ஃப்ரெஷ் அப்பம் செய்து வைக்கும். ஏன் 12 அப்பம் வைக்கணும், எப்படி அதை செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம பாடங்கள்ல படிப்போம். அது மாத்திரமல்ல பெரிய மாணவர்களே, அங்கே ஒரு பெரிய குத்து விளக்கு உண்டு. இந்த குத்து விளக்கு ஏறத்தாழ 7.5 அடி உயரம். அடித்த பொண்ணினாலே, உருக்கின பொண்ணுனால அடிச்சு 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 அது அடிப்பு வேலையாக, அச்சு வேலையாக 2 ஜாயின் பண்ணி நடுவில் ஹாலோலாம் கிடையாது. இல்லை நம்ம உள்ள மரம் வச்சு, இல்லைன்னா உள்ள பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு வெளியெல்லாம் முலாம் பூச, சாலிட் கோல்டு 7 அடி உயரத்துக்கு. எப்படி ஆசிரியப்பு கூடாரத்துக்கு இணையான ஒரு விலையேற பொருள் இல்லையோ, அதே போல
இந்த குத்து விளக்குக்கு இணையாக ஒரு தனிப்பட்ட பொருள் இல்லை என்று சொல்லுகிறார். 7 அடி உயரத்துக்கு சாலிட் கோல்ட். இதை சொல்லும்போது சிலருடைய மனதில் கேள்வி வரல, எப்படி கோல்டு 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 கோல்டுங்கிறீங்களா, நாங்கள் கோல்டு போட்டால் நீங்கள் எப்படி ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் கோல்டுக்கு எதிரியே கிடையாது. கோல்டு உங்ககிட்ட இருந்தாலும் சந்தோஷம், கோல்டை என்கிட்ட கொடுத்தாலும் சந்தோஷம். நான் கோல்டை வேண்டாமே சொல்கிறேன். கோல்டில் ஒரு லைட் ஸ்டாண்டு செஞ்சு வைங்க. நீங்கள்லாம் சேர்ந்து கோல்டுலேயே இந்த சோகத்தில் பிளேட் ஒட்டுங்க. யாராவது திருடிட்டு போயிடும் பார்த்துக்கோங்க. தரையெல்லாம் பல்லவத்தில் தரையெல்லாம் கோல்டாக இருக்குது. சரி, கோல்டு தரையில் போட்டுக்கோங்க, வேண்டாம் சொன்னாங்க. பல்லவத்தில் தேவதூதரெல்லாம் காதலி கிடைச்சிடுமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையே. நகை அலங்காரம் வேறு. சில ஊழியர்களும் தவறாக பொண்ணுக்கு விரோதமாய் பேச, பொண்ணு தவறே அல்ல, பொண்ணு என்பது தவறே அல்ல. ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு பொறுப்பாத்திரம் வைத்து அதில் நீங்கள் எனக்கு ஜூஸ் கொடுங்க, நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் கேளுங்க. இல்லை அந்த பொறுப்பாத்திரத்தையும் இதை கொடுத்து விட்டுருங்க, நான் வாங்கி தொட மாட்டேன், ஐயோ பொண்ணெல்லாம் நான் தொட மாட்டேன்னு சொன்னால் என்ன பாஸ்டர்னு கேளு. பொண்ணுக்கு நான் விரோதம் அல்ல, வேதம் விரோதம் அல்ல. சில ஊழியர்கள் தெரியாமல் பேசியிருக்கோம். நகை அலங்காரம் பொண்ணா, பிளாஸ்டிக்கா, வெள்ளியா, ஈயமா, இரும்பா என்றார். நகை அலங்காரம் என்பது வேறு. இப்போ அதற்குள்ளாக போக விரும்பவில்லை. ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய மகிமையை விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். 7 அடி உயரம் உள்ள ஒரு குத்து விளக்கு, அதற்கு 7 அகல்கள். அந்த மாதிரி என்னுடைய அறையில கூட நான் வைத்திருக்கேன். அது பொன்னினால செய்தது, சும்மாவே பொருள்லாம் காணாம போகுது. பொன்னினால இருந்து அது எங்கிருந்து இருக்கும்? பிரியமானவர்களே, ஏன் இப்படி குத்து வழக்கு செய்யறாங்க? அதனுடைய ரகசியம் என்ன? இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன என்று சொன்னா, மீதியெல்லாம் நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு நம்ம பார்க்கணும். எப்படி இருந்திருக்கும் என்று பார்க்கணும். ஆனா அந்த குத்து விளக்குடைய மாதிரி மாத்திரம் அப்படியே நமக்கு அச்சா கிடைச்சிருக்கு. எப்படின்னா, இந்த தீர்த்து ராயன் தேவாலயத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் திருடி கொண்டு போகும்போது, நான் சொன்னேன் இல்லையா, வெளியில பொண்ணுல செஞ்சு வச்சா திருடிட்டு போயிடுவாங்க. அப்படி தீர்த்தராயன் கொள்ளையிட்டு போய் அதை தன்னுடைய கேலரியில வைக்க, அது ஒரு பெரிய படம் செய்து வைத்திருக்க. தேவாலயத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போகிற படம் வைத்திருக்க. அந்த படத்துல மிக தெளிவாக இந்த குத்து விளக்கினுடைய மாதிரி வைக்கப்பட்டது. அதனால குத்து விளக்கினுடைய மாதிரி எல்லா இடத்துக்கும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கு. மற்ற விவரணங்களை வச்சு கொஞ்சம் ஆர்டிஸ்ட் கூட்டி குறைச்சி சேர்த்திருப்பாங்க. அப்போ இந்த ஆசிரியப்பு கூடாரத்திலே முதலாவது நாம் பார்க்கிறோம், ஒரு சமூக தப்பம் வைக்கிற மேஜை இருக்கிறது. 7 அகல்கள் கொண்ட ஒரு குத்து விளக்கு இருக்கு. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நேர வாசலுக்கு நேர ஒரு தூப பீடம் இருக்கு. வெளியே இருக்கிற பலிபீடத்துக்கும் இந்த தூப பீடத்துக்கும் 7 வித்தியாசங்கள் உண்டு. குறிப்பாக வெளியே இருக்கிற இந்த பலிபீடம் வெண்கலத்தாலே செய்யப்பட்டது. இந்த தூப பீடம் பொன்னினாலே செய்யப்பட்டது. இது வெண்கலத்தினாலே செய்யப்பட்டது, இது பொன்னினாலே செய்யப்பட்டது. அதிகமாக இதிலிருந்து வருகிற புகை கரும்புகை, இதிலிருந்து வருகிற புகை வெண்புகை. இதிலிருந்து வருகிற புகை துர்நாற்றமுடையதாக, நம்முடைய வயதை குமட்டுவதாக இருக்கும். இதிலிருந்து வருகிற புகை நம்மை ரிஃப்ரெஷ் பண்ணுகிறதாக, புத்துணர்ச்சி ஊட்டுகிறதாக இருக்கும். அதெல்லாம் பின்னால பாடத்துல படிக்கும். வெறுமனே தூபபீடம் பலிபீடம் என்றால் என்ன? இந்த பலிபீடத்துக்கு இந்த தூபபீடத்துக்கு இடையிலேயே 7 வேறுபாடுகள் இருக்கின்றன. இப்போ இந்த 3 பீஸ் பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கு. இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் ஒரு கேட்டன் போட்டு பிரிச்சிருக்கிறாங்க. இந்த கேட்டன் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் போது மேலிருந்து கீழாக 2ஆய் பிரிந்த கேட்டன். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரு முக்கியமான பீஸ் இருக்கு. அது உடன்படிக்கை பெட்டி. அது ஒரே பீஸா இருந்தாலும் 3 காரியம். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குரிய மூடிய தனி பீஸ், அது வேறு கிருபாசனம்.
இந்த கிருபாசனத்துக்கு மேல 2 தூதர்கள் இருப்பார். பொம்மை, தூதர்கள் பொம்மை, கேருபீன்கள். அப்போ இது ஒரே ஒரு பீஸ் மாதிரி இருந்தா கூட இதுல 3 பாட்டு இருக்கு. ஒன்று உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டியை மூடுகிற கிருபாசனம், கிருபையின் ஆசனம்னா சீட். இந்த கிருபாசனத்துக்கு மேலாக 2 தூதர்கள். பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 பொருட்கள் வைத்திருந்தார்கள். அதை இப்ப படத்துல காட்டவில்லை. ஒன்று மோசே கொண்டு வந்த கற்பலகை, இன்னொன்று ஆரோனுடைய தளிர்த்த கோல், இன்னொன்று மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இந்த 3ம் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்திருந்தார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரம் இதனுடைய நீளம் எவ்வளவு சொல்லுங்க. இந்த பிரகாரத்தினுடைய நீட்டம் 150 அடி, அகலம் 75 அடி. இதை சுற்றி எப்படி வேலி அமைத்திருந்தார்கள்? வெள்ளை துணியினார். அந்த வேலையினுடைய உயரம் 7.5 அடி. இந்த பிரகாரத்திலே 2 முக்கியமான பொருட்கள் இருக்கும் என்று சொன்னேன். இந்த பொருளுடைய பெயர் பலிபீடம். இந்த யாரும் உனக்கு தெரியுதா? இந்த பொருளுடைய பெயர் பலிபீடம். பிரகாரத்தில் இருக்கிற இன்னொரு பொருள் என்ன? வெண்கல தொட்டி. அது எதனால செய்திருந்தார்கள்? ஸ்திரீகள் கொடுத்த தர்ப்பணத்தினாலே. ஸ்திரீகள் கொடுத்த தர்ப்பணம்னா என்னது? மிர, முகம் பார்க்கிற மிர, வெண்கலத்திலே செய்யப்பட்ட மிர. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 3 பக்கத்துக்கும் எப்படி சுவர் அமைந்திருந்தது? சீட்டின் பலகையினால் 15 அடி உயரத்துக்கு 3 பக்கம். முன்னாலே ஒரு திரைச்சீலை இருந்தது, அதான் கேட். அதுக்கு அங்கே 3 முக்கியமான பொருட்கள் இருந்தன. இந்த பொருளுடைய பெயர் என்ன? சமூக தப்பம் வைக்கிற மேஜை. இதனுடைய பெயர் குத்து வழக்கு. இது தூப பீடம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற ஒரு திரைச்சீலை. அதை 15 அடி உயரத்துக்கு மேலே இருந்து தோன்றும். அதற்குள்ளாக உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனம், கிருபாசனத்துக்கு மேல கேருபீன்கள். இந்த இடத்துலதான் விசிபிளாக ஒரு செகண்ட் மகிமை இருந்தது. இந்த கூடாரத்துக்கு மேல 3 துணி போட்டு இந்த கூடாரத்தை மூடி இருப்பார். 3 துணி போட்டு. முதலாவது நல்ல ஒரு வெள்ளை துணி, லினன். ஏன்னா லினன்னா ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நம்ம கதர் மாதிரி வச்சுக்கோங்க. மெல்லிய பஞ்சு நூலினால டைரக்டா செய்தது லினன். அதற்கு மேல ஒரு சிவப்பு தீர்த்த தூள், அதற்கு மேல தகசு தோல், ஒரு திமிங்கலத்தினுடைய தோல். அது அழுக்கா இருக்கும். ஏன்னா வனாந்தரத்துல காற்று, மழை, தூசி அதெல்லாம் தாக்கு பிடிக்கணும் இல்லையா? அந்த தோலை போட்டு மூடி இருப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அங்கே அதை உண்டாக்கின ஒரு நோக்கம், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எதற்காக தேவன் அப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொன்னார்? அவர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ண. That's the only one purpose. ஆதியிலிருந்து தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் ஆராதிக்கிற தெய்வத்துக்கும் பொதுவான மற்ற தெய்வங்களுக்கும் உள்ள வித்தியாசம், மற்றவர்களெல்லாம் அந்த தெய்வத்தை கண்டு பயப்படுவார்கள். தெய்வத்தை ஒரு இடத்துல வைத்து பூட்டி வைத்து விடுவார். ஆனால் நம்முடைய தேவன் ஆரம்பம் முதற்கொண்டு நம்மோடு கூட வாசம் பண்ண, நம்மோடு கூட உலாவ விரும்புகிறார், நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார், நம்முடைய வீட்டில் இருக்க விரும்புகிறார்.
நாம் போகும்போது வரும்போது நம்ம கூட இருக்க விரும்புகிறார். நம்ம ஜெயில இருந்தாலும் நம்ம கூட இருக்க விரும்புகிறார். வனாந்தரத்தில் நடந்தாலும் நம்ம கூட இருக்க விரும்புகிறார். வனாந்தரத்தில் அவர்களோடு கூட அவர் நடந்தார். மேக ஸ்தம்பத்தில், அக்னி ஸ்தம்பத்தில். யோசேப்பை ஜெயில தூக்கி போடுறாங்க. வேதத்துல வாசிக்கிற தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். தேவதான தேவன் ஜெயில போயிருக்கணுமா? அப்போ மனிதன் வாசம் பண்ணக்கூடிய எல்லா இடங்களிலேயும், in its best condition or in its worst condition, God wants to live with man. தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு ஏதேன் தோட்டத்திலே தேவன் அவர்களோடு கூட உலாவ விரும்பினார். தேவன் அவர்களோடு கூட பேச விரும்பினார். தேவன் அவர்களோடு கூட நடக்க விரும்பினார். தேவன் அவருடைய பிரசன்ன அவர்களோடு கூட இருக்க விரும்பினார். மனிதன் பாவம் செய்தாலும் கூட, நல்ல கவனிங்க, மனிதன் பாவம் செய்தாலும் கூட தேவன் மனிதனை தேடி வந்தாரே வழி தேவன் விலகி ஓடவில்லை. பாவம் செய்த மனிதன் தான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க முடியாமல் விலகி ஓடி ஒரு செடிக்கு கீழே போய் தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறானே ஒழிய, அவர் ஆதாமே நீ எங்கப்பா இருக்கிறன்னு கேட்டுதான் வந்தார். அவருக்கு தெரியாது அவன் பாவம் செஞ்சுட்டான் இனி அவன்கிட்ட போக மாட்டேன் என்று அவர் விலகவில்லை. அவர் அவனோடு கூட வாசம் பண்ணதான் வந்தார். அவனால் அவரோடு கூட வாசம் பண்ண முடியும். பிரியமானவர்களே, தேவன் நம்மை விட்டு விலக விரும்பவில்லை. ஆனால் நம்ம பாவம் செய்தாலும் அவர் நம்ம கூட வாசம் பண்ண விரும்புகிறார். நம்மோடு கூட நடக்க விரும்புகிறார். நாம் பாவம் செய்யும் போது அவரோடு கூட நாம் இருக்க முடிகிறதில்லை. நம்மை அறியாமலேயே நாம் விலகப்படுகிறோம். என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு சின்ன உதாரணத்தினாலே இதை நான் விளங்கிக் கொண்டேன். சில இடங்களிலே, குறிப்பாக இந்த பெந்தெகோஸ்தே சபைகளிலே, திருமணத்துக்காக ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் திருமணத்துக்காக இந்த ஊழியர்களே ரொம்ப முயற்சி எடுப்பார். ஏனென்றால் சிஎஸ்ஐலேருந்து, ரோமன் கத்தோலிக்கிலிருந்து, லூதரிலிருந்து, இந்துலேருந்து பல விதமான குடும்பங்களிலிருந்து இவர்களெல்லாம் பிரிந்து வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் செய்யாவிட்டால் யார் செய்வார் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த பெந்தெகோஸ்தே பாஸ்டர்மார் ரொம்ப பொறுப்பெடுத்து செய்வார். சில இடங்களில் ஒரு வேடிக்கையான வேதனையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பாஸ்டர் பொண்ணு வீட்டில் போய் பேசுவார், மாப்பிள்ளை வீட்டில் வந்து பேசுவார், மாப்பிள்ளை வீட்டில் சொல்றத பொண்ணு வீட்டில் பேசுவார், பொண்ணு வீட்டில் சொல்றத மாப்பிள்ளை வீட்டில் பேசுவார். ரெண்டு பேரையும் சந்திக்க வைப்பார். சில வேளை இந்த சந்திப்பு ஆலயத்தில் நடக்கும், சில வேளை இந்த சந்திப்பு பாஸ்டருடைய வீட்டிலேயே நடக்கும், சில வேளை பெண் வீட்டில் இந்த சந்திப்பு நடக்கும், பாஸ்டரும் போவார். இப்படியெல்லாம் ரெண்டு குடும்பத்துக்கு இடையில இந்த ஆள் படாத பாடுபட்டு பிரியமானவன் எப்படியாவது ஜெபிச்சு உபவாசம் இருந்து ஓரளவுக்கு ரெண்டு குடும்பமும் சேர்ந்து வரும். பொதுவான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிந்துவிடும். இப்போது அந்த பையனுடைய தகப்பனார் சொல்லுவார், பாஸ்டர் நமக்காக எடுத்தார், ரொம்ப முயற்சி எடுத்தார் பாவம், இன்னும் நம்மளே பேசிக்குவோம், பாஸ்டர் தொந்தரவு பண்ண வேண்டாம். அந்த அடைமொழி என்னவென்றால், இனிமே நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போறோம், பாஸ்டர் இருந்தால் இடையூறு, இனிமேதான் கொடுக்கல் வாங்கல், குதிரை பேரம், யானை பேரம், மீன்கடை பேரம் எல்லாம் வருது. இதுவரைக்கும் பாஸ்டர் தேவை, இனி பாஸ்டரை வைத்துக் கொண்டு அதெல்லாம் பேச முடியாது. அது ரொம்ப நாசுக்காக சொல்லுவார்கள், பாஸ்டர் நமக்காக எடுத்த எல்லா பயிற்சிகளுக்காக ரொம்ப சந்தோஷம், இனி பாஸ்டர் என்ன செய்ய, நான் தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்ம பேசிக்குவோம், ஃபோன் பண்ணுங்க, இல்லை நீ ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் வரேன், நமக்கு சந்திச்சு நம்ம பேசிக்கலாம், எதுக்கு பாஸ்டர் சொந்தம். அப்போ இந்த யானை பேரும் குதிரை பேரும் பேசுகிறதற்கே இந்த பாஸ்டரை நீ வைக்க முடியாது என்று சொன்னால், கண்டிப்பாக அங்கே பேசும்போது யார் இருக்க முடியாது? தேவன் இருக்க முடியாது. ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாகிய லாபான் பெத்துவேல் சொல்லுகிறார்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நலம் மூலம் பேசக்கூடாது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று போட்டாலே அவர் ஒண்ணுமே பேசக்கூடாது. கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, தருவாங்களா, தர மாட்டாங்களா, எல்லாம் பேசக்கூடாது. ஒரு முறை ரெண்டு குடும்பத்தார், பையன்
சிபிஎம், இப்போ டிபிஎம் சொல்றாங்களா, இந்த டிபிஎம் சபையில ரொம்ப முன் இருக்கிற விசுவாசி, ரொம்ப மூத்த விசுவாசி சபை தான் எல்லாம் இருக்கு. பெண் வீட்டார் ஐபிசி என்று சொல்லப்படுகிற இன்னொரு பெந்தைகோஸ்தே சபையை சேர்ந்தது. இப்போ அவங்க சிபிஎம் பாஸ்டர்ட்டையும் போக முடியல, ஐபிசி பாஸ்டர்ட்டையும் போக முடியல. பெண் வீட்டுக்கு நான் வேண்டியவன், மாப்பிள்ளை வீட்டில் என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அதனால 2 பேரும் என்னை பொதுவாக வைத்து பேச வந்து விட்டார். முதலாவது இந்த சிபிஎம்ஐ சேர்ந்த அந்த பிரதர் சொன்னார், கல்யாணம் எங்க சபையில தான் நடக்கும். பொதுவாக அநேக இடங்களில் பெண்ணுடைய சபையில் நடக்கும். ஏனென்றால் பெண் வீட்டார் திருமணத்தை நடத்தும் போது அந்த பாஸ்டர் தெரியும், அந்த இடம் தெரியும், அந்த நடைமுறைகள் தெரியும். சில இடத்துல பெண் இடத்துல நடக்கும், இந்த இடத்துல மாப்பிள்ளை இடத்துல நடக்கும். அதனால பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்கே மாப்பிள்ளை உங்க சபையில் வைக்கணும்னு விரும்புறீங்க? அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கு சபை விருப்பத்தை அவர் சொன்ன வார்த்தை, சபையை நான் குற்றப்படுத்தவில்லை. அவர் சொன்னார், எங்க பரிசுத்தவான்கள் ஐபிசிக்கு வர மாட்டாங்க. ஏங்க ஐபிசிக்கு வந்தா ஐபிசி திட்டுப்பட்டுருமா இல்லை இவங்க திட்டுப்பட்டுருவாங்களான்னு? இல்லை, அது அவங்களுடைய ஒரு பிரின்சிபிள். அப்புறம் ஐபிசி பொண்ணு உங்க சபைக்கு வந்தா, ஐபிசி சபைக்கு உங்க பாஸ்டர் வரவே மாட்டாங்கன்னா ஐபிசி பொண்ணு உங்க சபைக்கு வந்தா அவங்க சபை தீட்டுப்பட்டுறாங்க. இல்லைங்க, அதுதான் ஒரு பிரின்சிபிள். எனக்கு நான் பொண்ணு வீட்டில் கேட்டேன், சிபிஎம்ல திருமணம் வைத்துக் கொள்ளுகிறீர்களா என்ன? சரி என்று. அவர் சரி 2 பேரும் சம்மதிக்கிறீங்க, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் காண்பித்தார், டயலாக்லாம் இருந்தது, சரி செய்யுங்க, வேற என்ன அப்படி. அப்போ அந்த மாப்பிள்ளையோட வந்த மாப்பிள்ளை வீட்டாரோட வந்த ஒருவர், வேற என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? இல்லை வேற என்ன கொடுப்பாங்க? பொண்ணு கொடுப்பாங்க, வேற என்ன கொடுப்பாங்க? இல்லை வேற என்ன கொடுப்பாங்க? அடி வந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பயப்படாது. பிரியமானவர்களே, இதற்கு சிபிஎம் ஸ்தாபனம் பொறுப்பாங்க. இன்றைக்கு அநேக வேளைகளிலே நம்ம ஆவிக்குரிய ஊழியக்காரர்களுடைய பிரசன்னமே நம்ம விரும்பலாம். எப்படி நம்ம தேவ பிரசன்னத்தை விரும்பும்? நம்மை விரும்ப மாட்டோம். தேவன் அதை பார்க்க விரும்ப மாட்டோம். தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்ப மாட்டோம். ஒருவேளை கணினியிலே ஒரு ஆபாசமான படத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ரொம்ப பார்த்து ஆழம் தனியா இருக்கும். நிச்சயமாக அப்போ நம்ம அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சுக்கிட்டே அதை பார்க்க முடியாது. அங்கே தேவ பிரசன்னத்தை உணர மாட்டோம். திடீர்னு சொல்லிட்டு யாரும் அப்பா அம்மா தெரிஞ்சவங்க வந்தாலே ஆஃப் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு ஊழியக்காரன் வந்தா, சில ஊழியக்காரங்க கூட உட்காந்து பார்ப்பாங்க, அதை விட்டுருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாமே தேவனுடைய சமூகத்தை விரும்பணும். நம்முடைய பாவம் நம்ம எப்போதுமே தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரித்து விடும். நம்முடைய பாவம் நம்மை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரித்து. தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்துல ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டு வந்தார். ஆதாம் தான் விலகி, நான் தான் தேவ சமூகத்தை விட்டு விலகுவோமே ஒழிய தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். ஒருவேளை ஆதாமுடைய காலத்துக்கு பிறகு பிரத்யட்சமாக தேவன் அவரோடு வாசம் பண்ணவிட்டால் அப்போ சந்திச்சுட்டு போனார், பேசினாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்பினாரு. ஆனாலும் தேவனுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு வாஞ்சை, என் ஜனத்தின் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன், என் ஜனத்தின் மத்தியிலே நான் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பு. பிரியமானவர்கள், அவங்க எகிப்துல இருக்கிறாங்க. இப்ப எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்து சொல்றாரு, அவங்க நடுவில் வாசம் பண்ண விரும்புறேன். நான் உங்க நடுவில் வாசம் பண்ணுகிறதுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, ஒரு வாசஸ்தலத்தை செய்யுங்கிற. ஒருவேளை அன்றைக்கு விசிபிளாக ஒரு வாசஸ்தலத்தை செய்தார்கள். அதனுடைய பர்பஸ், தேவன் அவர்களோடு கூட வாசம் பண்ண விரும்பினார். அதற்கு பிறகு தாவீது தனக்கென்று ஒரு அரண்மனை கட்டும்போது தாவீதுடைய மனதில் ஒரு எண்ணம் வந்தது. நம்ம இவ்வளவு பெரிய அரண்மனையில இருக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமான எண்ணம், நல்ல எண்ணம். ஆண்டவர் இப்படி ஒரு கூடாரத்தில் இருக்கலாமா? அவர் உற்சாகத்தில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கட்டணும்.
ஒருவேளை பிற மதங்களிலே அந்த தெய்வங்களுக்கு ஆலயம் இருக்கிறதை பார்த்து தாவீதுக்கு ஒரு உற்சாகம். அவனுக்கு வெள்ளி பொண்ணெல்லாம் ஏராளமா இருக்கு. சில வேளைகளில் நம்முடைய பாலிசி மாறும்போது சில காரியங்களை தேவன் அனுமதிப்பார். அதனால அது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்று. தாவீதுக்கு ஒரே அது ஆண்டவர்லாம் நிறைய ரத்தம் செஞ்சிருக்கப்ப அந்த வேலைலாம் அவனுக்கு வேண்டான்ட்டு. ஆனாலும் தாவீது சாகும்போது நான் மகன்கிட்ட சொன்னேன், எப்பா ஆண்டவர் ஒன்று வச்சு கட்டுவேன்னு சொல்லி இருக்காரு, நீ ஒரு ஆலயத்தை கட்டு. சாலமோனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. டெமோக்ரஸி வீட்டுல கணவன் மனைவி ஒரு குழந்தை இருக்கு. கணவன் மனைவி அந்த குழந்தைய தான் பக்கம் இழுக்கிறதுக்கு அப்பதான் மெஜாரிட்டி கிடைக்கும். அந்த குழந்தை யார் பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் மெஜாரிட்டி. அந்த குழந்தைய தன் பக்கம் இழுக்கிறதுக்கு என்ன பாடுபட்டாங்க. அந்த அம்மா பொழுதுக்கு அந்த பையனை சொல்லிட்டு, நான் தான் உனக்கு எல்லாம் செய்யறேன், நான் தான் உனக்காக கஷ்டப்படுறேன், உங்க அப்பா பொறுப்பே கிடையாது, வர்ற நேரத்தை பார்த்து அவருக்கு ஆபீஸ் தான் முக்கியம், அவருக்கு ஒன்னையும் தெரியாது என்னையும் தெரியும், என்ன வகுப்பு படிக்கன்னு கூட தெரியும், உடனே உங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க அப்பாவுக்கு என்ன ஆபீஸு கோயில் ஊழியம் குளம் நகர், நான் தான் உனக்காக கஷ்டப்படுறேன். இப்படியே சொல்லி 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 அவன் ஓட்ட வாங்க. இந்த அப்பா எவ்வளவு அம்மாவை பத்தி அவன் மோசமா சொல்ல முடியுமோ அவ்வளவு அம்மாவை பத்தி மோசமா சொல்ல. உங்க அம்மா பேரு படிப்பே இல்லை, உங்க அம்மாவுக்கு அறிவே கிடையாது, உங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, உங்க அம்மா சொல்றதெல்லாம் நீ நம்பாது. இவர் எவ்வளவு தூரம் அந்த பையனை தான் பக்கம் இழுக்கணுமோ இழுக்கட்டும். சில பிள்ளைங்க அரசியலுக்காகவே பிறந்தவர். இதை சாதகமாக உபயோகித்து அம்மாட்ட அப்பாவை பற்றி சொல்லும், அப்பாட்ட அம்மாவை பற்றி சொல்லும், எப்படி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுதான் தாங்காரியே நடக்கும். அந்த பிள்ளை எல்கேஜி வரும்னாலே அரசியல படிச்சு. அப்பா மோசம்னு அம்மாட்ட சொன்னா அம்மா நல்லா பலகாரமா செஞ்சு கொடுப்பாங்க. அம்மா மோசம்னு அப்பாட்ட சொன்னா அப்பா நம்ம கேட்குற பொருள்னா வாங்கி கொடுப்பாங்க. அது அந்த பிள்ளை அந்த பாலிடிக்ஸ் பழகிடும். அப்புறம் எங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கிறது? அதனால 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏசு சொன்னாரு 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஜெபி, அங்க நான் இருப்பேன். அதான் தேவனுடைய ஆளு. அங்கேதான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆராதனை ஸ்தலமாக, ஒரு ஆசரிப்பு கூடாரமாக, ஒரு வாசஸ்தலமாக நாம் மாற வேண்டும். நம்முடைய குடும்பம் மாற வேண்டும். நம்முடைய திருச்சபை மாற வேண்டும். நம் ஜெபம் பண்ணுவோம்.